மதிப்பு உண்டா சிவனாரும் ஆண்டு போனா சிவசக்திக்கு மதிப்பு உண்டாயே மாவிளப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் கூலி நான் வரப்பேன் பூமரப்பேன் பொட்டிழப்பேன் பூமரப்பேன் பொட்டிழப்பேன் ஏன் பூமான அருமத்தங்கம் முப்புடாதி முப்புடாதி அம்மா முப்புடாதி நீ அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறாயே யாகத்தை அணைக்கலேனா ஆண்டவே மாண்டும் அடிந்தாலும் அடிந்து போவாரே என் பகவானை இழந்து நாம் பார்வதி வாழ வேண்டுமா வாழ வேண்டுமா மன்னா சிவனாரை இழந்து நான் சிவசக்தியால் வாழலாமா வாழலாமா மன்னா என் கடவுளை இழந்து நான் கையில இருக்கலாமா இருக்கலாமா மன்னா மாவிளப்பேன் பூவிளப்பேன் மஞ்சள் கூலி நான் மறப்பேன் அம்மா ஆமா அம்மா பூமரப்பேன் பொட்டிழப்பேன் பூமானை நான் இழப்பேன் எக்காய பார்வதி பகவானுக்கு வேதனை தாங்காம இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க எங்க வேதனைய பாத்தியா எங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாம நாங்க அக்கினிய வளர்க்கிறோம் அம்மா தாய் தகப்பன் யாருன்னு தெரிஞ்சாதான் நாங்க யாகத்தை அணைப்போம்னா அம்மா உங்களை படைத்ததே நான் தானே உங்களை பிறவி செய்ததே நான் தானே உங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியணும்னா நீங்க அக்கினிய அணைச்சிட்டு வாங்க அப்புறம் உங்க அம்மா அப்பாவை நான் சொல்லுதேன் பார்த்தா முப்படாதி ஏ அக்கா ஏ பத்ரகாளி இப்ப அக்கினிய அணைக்க சொல்லுவா அக்கினிய அணைச்சிட்டோம்னா இவ கைலாசம் போயிருவா அப்ப நம்ம யார்கிட்ட போய் அம்மா அப்பாவை கேட்க நம்ம அக்காலை பிரிந்தா அத்தானால் வாழ முடியாது நம்ம அக்காலையே இறங்கி அணைக்க சொன்னோம்னா பகவான் வருவாரு நம்ம அம்மா அப்பாவை யாருன்னு கேட்கலாம் என்ற ஆதிபராசக்தி அம்பிகை முப்படாதி சொல்ல அப்படி ஆகட்டும் என்று எக்காய பார்வதி நாங்க வளர்த்த யாகத்தை எங்களாலே அணைக்க முடியாது ஆண்டவனை காப்பாத்தணுமானா நீயே இறங்கி அணைச்சுக்கோ போன அவன் பார்த்தா பார்வதி நம்ம தங்கச்சி நம்மளையே எழுத்து பேசிட்டாளே இனி நம்ம கைலாசம் போனோமானா நம்ம அத்தா நம்மள மதிக்க மாட்டார் அன்று ஒரு காலத்திலே தார்காபுரத்திலே வாழும் தர்க்கராஜ பிள்ளை இல்லாம நாமளை எண்ணி தவம் இருந்தா நம்ம போய் பிள்ளையா பிறந்தோம் 16 வயதுல நம்மளை ஆண்டி போல் வந்த ஆண்டவன் மாலை விட்டு கைலாசம் கொண்டு வந்து விட்டார் சிவனை எரிக்க தட்சன் யாகத்தை வளர்த்தான் நம்ம அணைக்க வந்தோம் அணைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு அவமானப்பட்டு கைலாசம் போனமே அந்த நிலைமை இன்னைக்கு நம்மளுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவனை காப்பாற்ற நாமளே இறங்க வேண்டும் என்று ஆதி சக்தி பார்வதியா அக்கினியாக மத அணைக்க போறா கப்பலையும் கப்பலையும் சுக்கந்தவியவா எடுத்துக்கொண்டு அக்கினி அகமத சுத்துவாளா அவன் முக்காலும் சுத்தி வந்து முக்கண்ணன் பகவானை மனதில் எண்ணி ஆறு தரம் சுத்தி வந்து நாதனைத்தான் மனதில் எண்ணி ஐந்து தரம் சுத்தி வந்து அரணாரைத்தான் மனதில் எண்ணி அக்கினி அகத்தில இறங்க போறா மனதில் எண்ணி
தங்கச்சி நம்ம அக்காவை லேசா ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னோம். அவ உண்மையிலேயே அக்கினில இறங்கிட்டாளே. இனி நம்ம அத்தான் பகவான்கிட்ட போய் கேட்டோம்னா நம்மள அப்பா அம்மா யாருன்னு சொல்ல மாட்டார். அதனாலே நாமளும் இந்த யாகத்துல இறங்கினோமே. ஆனா பார்வதிக்கு ஆண்டவன் உயிர் கொடுக்க வருவார் அல்லவா, அப்ப நம்மளுக்கும் உயிர் கொடுப்பார் என்று என் முப்படாதி அந்த ஈஸ்வரி நாராயணி அக்கினி மாதிரி அழகுனாச்சு வடக்குத்தி காளியம்மா ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தராக வந்து இறங்குவார். அக்கினியில இறங்கும் போது யாகமெல்லாம் அணைந்து போச்சு, யாகமெல்லாம் அணைந்து போச்சு, அக்கினியும் குறைந்து போச்சு. பொழுது யாகம் அணைந்தது, அக்கினியும் குறைந்தது. சிவபெருமாள் பார்த்தார், யாகமெல்லாம் அணைஞ்சு போச்ச, அக்கினி எல்லாம் குறைஞ்சு போச்ச. போன பார்வதியே ஏன் இன்னும் காங்கல? பகவான் ஞானத்தால் பார்த்தார். 8 பேரோடு பார்வதி 9வது பேராக எரிந்து சாம்பலா இருக்கா. ஆகா, நம்மளை காப்பாத்த பார்வதி தன் உயிரை கொடுத்தாளே, இவளுக்கு நாம் உயிர் கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் சந்தனமா ஜோலைக்கு சங்கரரோ தீர்த்தம் கொண்டு துளைப்பாரா திருவிரம்பால் தட்டும் போது தேவியர்கள் 8 பேர் தூங்கி மூலித்ததை தூங்கி சுந்தரமடைந்து வாரா. பார்வதாதேவி 9வது பேராக தூங்கி முழித்ததை போல் எழுந்து வருகின்றார்கள். வந்த பார்வதியை அழைத்தார் சிவபெருமான். 8 பேரோடு 9வது பேராக நீ வந்ததாலே இன்னையில இருந்து உனக்கு நவக்கிரக நாயகி என்று பேர் கொடுத்தார். பார்வதிக்கு பேர் கொடுக்க பார்த்தா முப்படாதி ஆண்டவா, எங்க அக்காளை போலவே நாங்களும் எழுந்து வந்தோமே, எங்களுக்கும் உயிர் கொடுத்தீர்கள், அதே பேர் நாம எங்களுக்கு வேணும் ஐயா. அம்மா அம்மா காளி உங்களுக்கு கொடுத்த பேரை ஒரு நாள் மாற்ற முடியாது அம்மா. மாறி ஒரு முறை நீங்கள் அவதாரம் செய்ததினால மாறி மாறி பிறந்ததாலே மாறி என்று உந்தன் பேரு சந்தனமாஞ்சோலையில சக்தி கொண்டு பிறந்ததால சந்தேன மாரியம்மா அக்கினியிலே பிறந்ததால அக்கினியில் பிறந்ததால அக்கினி மாரியம்மா. சடையோடு பிறந்ததாலே சடமாறி உந்தன் பேரு சந்தனமாஞ்சோலையிலே வந்து பிறந்தவளே சந்தனமார் தீயாதியில பாய்ந்ததால் தீப்பாச்சி மாரியம்மா ஆண்டவனும் பேரு
சிவபெருமாளே சிவபெருமானே உயிர் கொடுத்து எங்களுக்கு பேர் நாமம் கொடுத்ததுனால அம்மா ஆண்டவா சிவபெருமாளே உயிர் கொடுத்து எங்களுக்கு பெயர் கொடுத்ததுனால எங்க உயிர் உள்ளவரை உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். இங்க உயிர் இருக்க வரைக்கும் உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். அப்படி மறக்காம இருக்கோம்னா என்ன செய்யணும்? குடிச்சுக்கோ. மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களை மறக்காம இருக்கோம்னா நாங்க என்ன செய்யணும்? நீங்க எங்களை மறக்காம இருக்கணும்னா தண்ணி கிண்ணி சாப்பிடணும். நான் இப்ப தண்ணிய குடிக்க அவர் ஏன் வருதான்னு பாப்போம். ஆட்டம் ஒண்ணுமே யோகம் இல்லையா? பச்சை தண்ணியா தானே இருக்கும் பாரு, எப்படி யாவும் இருக்கும்? அது தண்ணியை குடிச்சா தண்ணி தானே இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க மறக்காம இருக்கணும் தண்ணி குடிக்கணும்னு. தண்ணியை குடிச்சா அதை தவ அடங்கும், நம்ம நினைச்சுக்கிட வேண்டியாமனு நாங்க சொல்றோம். தாவம் தானே அடங்கிருக்கு. அப்படியா போச்சா? உங்க யாவுமே வல்லிய அது வராதுல்ல. தண்ணியை குடிச்சாச்சுன்னா யாவும் மறக்காம இருக்கணும்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் எங்களுக்கு தரணும். அடே ஏதோ ஒரு சாலையில என்னமோ ஒரு பட்டு கிட்டு தங்க நவீன அத பாக்க நேரமெல்லாம் இன்னார் எடுத்து கொடுத்தாரு, மாமா கொடுத்தது. அந்த டப்பி கொடுத்துருக்கு மண்டை டப்பி நாமளா துட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்படி வேற துட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்ப நாங்க என்னமோ எடுத்து கொடுக்கணும். அப்ப நாங்க நாலு தங்க கடைக்கு போயிருந்தோம். நாளைக்கு ஒரு 4-5 கிராம் ஒரு மோதிரமோ ஒரு கம்மலோ எடுத்து போட்டு அதை பார்க்க நேரம் போற மாமா எடுத்து கொடுத்தது. முப்படாது எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தா உனக்கு ஆண்டை வேணும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ என்ன பலத்தை கொடுப்பா? தேங்காய் சொல்லு கொடுப்பாங்களோ? சரி அவர் சொன்ன நீங்க பெலம்னு கேட்டிருக்கணும். எனக்கு ஒரு பழத்தை கொடுத்தான்னு கேட்டா அதனால தாம்பரத்துல வச்சு விடியாக்கலாம் தருவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப தேங்காயத்தை வாங்கி நாங்க என்ன முடியும்? இப்ப ஒண்ணு வேண்டாம், காலமெல்லாம் உங்களை மறக்காம இருக்கணும்னா கையில என்ன போட்டிருக்கீங்களா? கையில ஒண்ணும் இல்ல, கேட்டுருவோம்னே கழுத்தி வச்சுட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வேண்டாப்பா. சொல்லிட்டோம்னா தங்கமா இருக்கும். பேசிட்டா மாதிரி உன்னைய மாதிரி நான் ஜங்கிலி கடை கலத்தி உடனே போட்டுருவேன். மருமாளுக்கு கொண்டா பித்தாளைய கொண்டா. நீ இது இல்ல, கேட்டுருவோனே கலத்தி வச்சுட்டு வந்தாரு. நீங்க அவங்கிட்ட இல்ல வாங்கி போட்டுக்கலாம். உங்க 2 பேர்த்தையும் கடை கொண்டாந்து கொடுக்கட்டும். அது நான் போட்டானே அவங்க போட்டானே இங்க அப்படிதான் பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட தான் கேட்டேன். அப்ப நான் நாளைக்கு தங்க கடையில போட்டு அதான் பகவானே என்ன உங்களை மறக்காம இருக்கணும்னா உங்களை காலமெல்லாம் நான் கும்பிடுவேன். ஆமா, காலமூரா என்னைக்கு எங்களை கும்பிடணும். ஆமா கும்பிடுவேன். அப்படி கும்பிடணும்னா சரி எனக்கு நீங்க லிங்க வரம் தரணும். அத்தான் பகவான பகவான் சாமி பகவான போய் பகவான கும்பிடுறதுக்கு ஆண்டவா சிவபெருமாளே காலமெல்லாம் உங்களை கைதொழுது வணங்கணுமானா எனக்கு 103 லிங்க வேணும் ஐயா. 103 லிங்கத்துக்கு 103 லிங்கத்துக்கு பூ எடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் குளித்து நீரா குப்பக்கோளம் ஒண்ணு ஆடி வரால மரம் விளையாட வேப்ப மரம் கோட்டை போட வரம் வேணும். எனக்கு 103 லிங்கம் வேணும். அந்த 103 லிங்கத்துக்கு பூ எடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும். தோட்டம் சொந்தமா வேணும். குளித்து நீராட எங்களுக்கு தெப்பக்குளம் வேணும். ஆடி வர ஆலமரமும் விளையாட வேப்ப மரமும் வேணும். நல்லா இருக்கும் விளையாட. அதோடு எங்களுக்கு கோட்டை போடுவதற்கு வரமும் வேணும். கோட்டை போடுறதுக்கு வர வேணும்ல. நாங்க இருந்து வாழ்வதற்கு நிரந்தரமான கோட்டை போட வரோம். ஒரு கோட்டை போடணும்ல. அப்படிப்பட்ட வரங்களை தந்தா எங்க உயிர் உள்ளவரே உங்களை நாங்க மறக்க மாட்டோம் ஐயா. அப்ப ஆண்டவன் பார்த்தார், ஏ அம்மா முப்படாதி, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறினா எதுவுமே அமிர்தம் நஞ்சு தானே. ஆமா, ரொம்ப போடக்கூடாது. எதுவா இருந்தாலும் அளவோட இருக்கணும். அளவுக்கு மீறினா சாப்பாடு சாப்பிட்டாலும் அளவா இருக்கணும். சம்பாத்தியம் பண்ணினாலும் அளவோட இருக்கணும். இல்லன்னா அரசாங்கத்துல தீர்வை நிறைய போட்டுருவாங்க. போட்டுட்டாங்க. இப்பவே ஒரு வீட்டுக்கு 350 ரூபாய் கூடி போச்சு. சின்ன குச்சி வீட்டுக்கு 400-500 கேட்காங்க. இப்பதான் நினைக்க ஏன் தான் வீட்டை கட்டணுமோ. பெரிய வீடா கட்டிட்டு அதுக்கு தீர்வு கட்ட முடியாம நினைக்கிறோம். பெரிய வீடெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன வீடா பரவே. அது பெரிய வீடா ஐயா? அது ஒரு பெரிய வீடு தான். உங்களுக்கு வேணா அது பெருசா இருக்கலாம். ஆமா,
எங்களுக்கு பெருசா தான் தெரியுது. எனக்கு அது பெருசா தெரியல. 2-3 மாடி போடு. நம்மளுக்கு மேல எவ்வளவு பங்களா வச்சிருக்காங்க. அது நமக்கு இருக்குது, அது போதாதா? ஆண்டவன் கொடுத்து நமக்கு போதாதா? அப்படி நினைக்கவே கூடாது. இதெல்லாம் என்னையா துட்டு அப்ப என்ன ஒரு கண்ணு வலிக்கு காணாது. என்னமா சம்பாத்தியம்னா என்ன சம்பாத்தியம்? அப்ப கொள்ளடிக்க தான் போனோம். அம்மா கொள்ளை அடிச்சா பணக்காரன் ஆயிடலாம். கொள்ளை அடிச்சா போலீஸுக்கு தான் போகணும். ஏன் தெரியாம அடிச்சா? தெரியாம அடிக்க முடியுமோ? இப்ப வீட்டுக்கு கேமரா வச்சுட்டாங்க. அது அப்படி ஒண்ணு இருக்கோ? அதை எப்ப பாத்துட்டிய? இப்ப எங்கேயும் கலவாங்கலாம் முடியாது. ஒரு பிட்டு கலவாங்க முடியாது, புடிச்சு கட்டி வச்சு போடுவாங்க. வெளியில கேமரா தெரியாம வீட்டுக்குள்ள பீரோல என்னமோ ஒட்டி வச்சிருக்காங்களாம். ஆமா, வீட்டுக்குள்ள ஆளுக்கு நடை ஏறினா அது சிகப்புல ஒரு சிக்னல் கொடுத்து வீவின்னு சத்தம் கேக்கு. இன்னார்தான் வந்திருக்காருன்னு தெரியும். கலவாங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட. சும்மா வந்தாலும் சவுண்ட் கொடுக்காது. அப்ப நாங்க சும்மா வீட்டுக்குள்ள வந்தாலும் நீங்க கலவாங்கணும்னு எண்ணத்துல வந்தா அது சவுண்ட் கொடுக்கும். நான் அதனாலதான் வீட்டுக்குள்ள நான் வரவே இல்லை. நீ கேமரா மாட்டிருக்க, நீ ஒண்ணு நாட்டம் என்ன செஞ்சு சிங்கார வேலை நான் கூப்பிடுதாவோ. மாரியம்மக்கமே வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தானா? இந்த உலகத்திலேயே சொல்லாத ஆள் நீங்க ஒரு ஆளுதான். கரெக்டா சொல்றாரு அண்ணன். வெளிநாட்டுல இருந்து அவன் கொண்டு வந்து இதைத்தான் கொண்டு வந்திருக்கான். கேமராமாயா கொண்டு வந்திய? அது இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த மார்க்கண்டேயன் பிறக்கும் போது மிருகண்ட ரிஷிக்கு பிள்ளை இல்லாம 12 வருஷமா தவம் இருந்தாராம். தவம் இருக்கும் போது சிவபெருமாள் அவர் தவத்தை பார்த்து குழந்தை வரம் கொடுக்கணுமே, உனக்கு எப்படி பிள்ளைப்பா வேணும்னு கேட்டாராம். எப்படி பிள்ளைனா நான் என்ன கேட்பது? அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமான்னு கேட்டாராம். அப்படின்னு யாரு கேட்டா? சிவன் கேட்டார். அப்போ மிருகண்ட ரிஷி சொன்னாராம், அமத்தன் என்றால் என்ன, சமத்தன் என்றால் என்ன? அமத்தன் என்றால் அழகு குறைந்து அறிவும் குறைந்து உழைச்சு சாப்பிட மாட்டான், ஊதாரித்தனமா அலைவான், அவன் தான் அமத்தன். சமத்தம்னா யாரு? அழகு நிறைந்தவை, அறிவு உள்ளவை, வீர சமத்த. மாமாவுக்கு அறிவு இருக்கு? அறிவே கிடையாது. இந்த மாமாவுக்கு அவளே சொல்லுவாளா? அறிவே கிடையாதுதான் சொல்லுவா. எல்லாத்துக்கும் 6 அறிவுனா மாமாவுக்கு 12 அறிவு இருக்குயா. இப்ப அறிவு கூடி போச்சு. இப்ப 12 அறிவு கூடி போயிருக்கு. குத்தாலத்துல தண்ணி வருதுல மாமா? அதனாலதான் சொல்லுதேன், எல்லாத்துக்கும் 6 அறிவுனா உங்களுக்கு 12 அறிவு. 12 அறிவு. ஆனா 12 அறிவு இருந்து அறிவு புத்தி இல்லாம தானே இருக்கேன். அப்படி அறிவு இருந்தா தண்ணி தானே விழும். நல்ல அறிவு. நாங்க அன்னைக்கு கடுவா வாயில போய் குளிச்சோம். கடுவா வாயில குளிச்சியலா? ஆமா. இது என்னையா? ஆமாங்கம்ரா, கடுவா வாயில கடுவா வாயில இல்ல. ஓ, கடுவா வரைஞ்சு விட்டுருக்காங்க. அதுக்குள்ள இருந்து கடுவா வாய், மருமங்க வாய், கடுவா வாய். ஆமா, புடிச்சுக்கிடும். அப்ப மிருகண்ட ரிஷி அவர் நினைச்சு பார்த்தாரா, அழகு உள்ள பிள்ளை ஒரு மனுஷனுக்கு தான் குழந்தை அழகாவும் இருக்கணும், அதே சமயம் அறிவாவும் இருக்கணும். இந்த உலகமே அவனை போற்றும் அளவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா பெத்தவங்களுக்கு பெருமை தானே. அப்ப மிருகண்ட ரிஷி நினைச்சாரா, அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பது மேல்னு இவர் நினைச்சாரு. 4 நாள் வாழ்ந்தாலும் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைன்னு பேர் வைங்கிறனும், அதனால எனக்கு சமத்தனையே கொடுங்கனாரா. சிவன் அப்படியே தந்தவனார். சமத்தனாகிய வரத்தை தாரே, 16 வயது வரைக்கும் அவன் உனக்கு பிள்ளை, 16 வயது முடிந்த உடனே அவன் கைலாசம் வந்துருவான்னு சொல்லி வரம் கொடுத்தாரா. அதே மாதிரி மிருகண்ட ரிஷியினுடைய மனைவி கர்ப்பம் தரித்து 10வது மாதம் ஒரு அழகான ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தார். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைத்தாங்க? குழந்தை அழகு நிறைந்த பிள்ளை. அவனுடைய அழகை பார்த்த உடனே எல்லாருமே ஐயையோ இப்படி ஒரு அழகான பிள்ளையா? பிரம்மதேவன் ஒரு பிடி மண் எடுப்பாரா, நம்மள படைச்சிருக்காருல, கையும் காலும் உத்தர தூணான்னு அப்படி வளர்த்தோம்னு சொல்லுதவன் பிரம்மன் கண்ணை மூடி ஒரு பிடி மண் எடுத்து உருப்பிடிப்பாராம். உருப்பிடித்து சிவன் நாமளுக்கு உயிரை கொடுத்து அந்த உருப்பிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன எழுத்துன்னு பிரம்மன் எழுதுவாரா. முதுகுக்கு பின்னால் வைத்து பிடிச்ச உருவத்தை எழுத்தாணி கொண்டு எழுதி பின்னால எழுதி முன்னால எடுத்து வாசிப்பாராம். அப்பந்தான் அவரே மனசு கஷ்டப்படுவாராம். ஐயையோ
இப்படி அழக படைச்சிட்டோமே, ஆயுச கம்மியாக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாராம். அப்பேற்பட்ட பிரம்மதேவன் மிருகண்ட ரிஷிக்கு குழந்தை பிறந்த உடனே இப்படி ஒரு அழகா இருக்கானே, இவனுக்கு 16 வயசு வரைக்கும் பகவான் சொல்லிட்டாரு, தீர்க்க சுசி பவேன்னு அவர் வாழ்த்திட்டாரு. அப்படின்னா என்ன? தீர்க்காயுசான இருக்கணும்னு அழகை பார்த்து பிரம்மன் முதல் வாழ்த்தினார். 33 கோடி தேவ முனிவர்கள் இவருடைய அழகை கண்டு இந்த பிள்ளையை பார்க்க வராங்க. வந்தவங்கெல்லாம் நீ தீர்க்காயுசாயிரு தீர்க்காயுசாயிரு தீர்க்காயுசாயிருன்னே சொல்லிட்டு போயிட்டாங்க. சிவனும் அதே போல் சொன்னார், சுவாமி என் பெருமாள் அதே மாதிரி சொன்னார், நாரதரும் அப்படியே சொன்னார். இந்த 40 வார்த்தையில நச்சு வார்த்தை ஒண்ணு விழும் சொல்லுவாங்க இல்லையா? தீர்க்க சுசி பவ தீர்க்க சுசி பவனை எல்லோரும் வாழ்த்துனாங்கல்ல. பையனுக்கு ஆயுசு கெட்டி ஆயிப்போச்சு. 16 வயசு வந்தது. பெத்தவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம பிள்ளைக்கு வயசு 16 ஆச்சு. 16 வயசு வரைக்கும் தான் உனக்கு பிள்ளைன்னு சொன்னாரு. என்றும் 16 வயது மார்க்கண்டையா அப்படின்னு அவனுக்கு பேர் விட்டுட்டாங்க. அவர் தான் 16 வயசு மார்க்கண்டைய, அழிவே அவருக்கு இல்லை. 16 வயசு இருக்கும் போது மிருகண்ட ரிஷி மனம் கலங்கினாரா. அப்ப மார்க்கண்டையன் கேட்டாரா, ஏப்பா அழுதுகிட்டு இருக்கியேனா? மகனே, உனக்கு ஆயுசு முடிய நேரண்டா, 16 வயசு ஆயிடுது. பிள்ளை வரம் கேட்கும் போது பகவான் அமத்தன் வேணுமா சமத்த வேணுமான்னு கேட்டாரு. நான் அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பதே மேலுன்னு சொன்னேன். உனக்கு 16 வயசு வரைக்கும் தான் ஆயுசுன்னு எழுதியிருக்காரப்பா. உனக்கு 16 வயசு முடிஞ்சிடுதுன்னா நீ பரலோகம் போயிருவியே, அந்த கவலைடானார். உடனே மார்க்கண்டே, அப்பா என்றுமே நான் 16 வயது மார்க்கண்டையனாக வர வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சிவனுடைய லிங்கத்தை பிடித்து சிவபெருமாளை எண்ணி பூசை செய்து கொண்டிருந்தார். 16 வயசு முடிய போகுது. யமதூதுவர்கள் அங்கிருந்து வந்தார்கள். யமதர்மராஜை வந்து நேரடியா யார் உயிரை எடுக்க மாட்டாங்க. யமதூதுவர்களால் நெருங்க முடியாத உயிரைத்தான் யமதர்மராஜா எடுப்பாராம். அதுக்குத்தான் அவருக்கு தர்மராஜம்னே பேர் விட்டார். தர்மராஜன் பேரு யாரு பேருங்கிய? யமதர்மராஜனுடைய பேரைத்தான் யமதர்மான்னு விட மாட்டாங்க, தர்மராஜான்னு பேரை விட்டுருக்காங்க. யமதூதுவர்கள் வருகின்ற பொழுது மார்க்கண்டையனை பாச்சக்கயிறு போட்டு அப்படி வலை வீசினார். இவனை நெருங்க முடியல, கிட்ட நெருங்க முடியல. அவர்தான் தீர்க்க சுசி பவன் வரம் கொடுத்திருக்காங்களே, சிவனை எண்ணெயெல்லாம் பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கள் அங்கிருந்து ஆயுதத்தை கொண்டு வந்து மார்க்கண்டையன் தலையை வெட்ட போறாங்க. முடியல, அக்கினி பறக்கு. உடனே யமதர்மன் அங்கிருந்து வந்து அவர் கையில இருக்கும் பாச்சக்கயிறை கொண்டு மார்க்கண்டைய மேல வீசினாராம். வீசின உடனே சிவனே அப்படின்னு லிங்கத்தை கெட்டி சேர்த்து பிடித்தாராம் மார்க்கண்டையன். அந்த லிங்கமும் சேர்ந்து ஆடுது. சிவனுக்கு கோபம் வந்துடுது. யமதர்மா, என் பக்தன், நான் படைத்த பிள்ளை, நான் கொடுத்த வரம், அவனை நீ பாச்சக்கயிறு போட்டு இழுக்கும் போது என் லிங்கத்தையும் சேர்த்து இழுத்து விட்டாயே என்று காலால் எட்டி மிதித்தார். யமதர்மனைய காலால் எட்டி மிதித்ததுனாலதான் அவருக்கு காலசாமின்னு பேர் பத்துக்கோங்க. ஆமா, ஏமா காலசாமின்னு சொல்லாங்க இல்லையா? அப்ப மார்க்கண்டையனை கூப்பிட்டு, அப்பா 16 வயது வரைக்கும் உனக்கு ஆயுசுன்னு சொன்னேனா, நீ என்றுமே 16 வயது மார்க்கண்டையனாக இருப்பாயின்னு வரம் கொடுத்தார். இன்னும் அவருக்கு அழிவு இல்லை. அத மாதிரி நம்ம ஊரா வில்லடிச்சு சம்பாத்தியம் பண்ணாலும் நம்ம அண்ணாச்சிய மாதிரி அவ மட்டும் இல்ல, ஊருக்குள்ள நிறைய ஆள் அப்படித்தான் சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து மும்பிட்டு காணம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல சொல்ல நம்ம இன்னும் புண்ணியவதி தான், இன்னும் பணக்காரங்க தானே. என்னன்னு மார்க்கண்டையனை எப்படி வாழ்த்துனாங்களோ அதே மாதிரி மக்கள் எல்லாம் இன்னொரு அண்ணாச்சி இன்னொரு ஊருக்கு வில்லுக்கு போக எப்ப பார்த்தாலும் எஜமானியம்மா எஜமானியம்மானே தான் கூப்பிடுவாரு. பண்ணையாரமா வந்துட்டாங்க பாரு. சொல்ல சொல்ல நம்ம இன்னும் பண்ணையார தானே போறோம். ஒண்ணு இல்லாதவன் வந்தான்னு தானே சொல்லக்கூடாது. என்னன்னு அதனால சொல்லுங்க. அவருக்கு தெரியும்ல, அண்ணாச்சிக்கு தெரியும். மருமகன் கொண்டு வந்தது மாமனாட்ட ரகசியமா சொல்லி இருப்பான். பத்தியலா வந்த உடனே எங்க மாமா வந்துருவாரு. பேக்கு மச்சலதான் இருக்கு, திறந்து காட்டுதேன். அவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு, நாங்க பாத்துருக்கோம். அப்படியா? என் பிள்ளை மிந்தாண்டே சொல்லிருக்காரு, சிங்கார மாமாவை போய் பாக்கணும்னு மிந்தாண்டே சொல்லிட்டான். ஆமா, எங்க மாமா வந்துருவா. அப்படி கொண்டாந்து கொடுவோம்.
ரூபா கொடுத்தா தான் பேசுவானா? ஆமா, இல்லன்னா பேச மாட்டாவ மாப்பிள. ஆமா, லட்சம் 1 கொடுக்கணும். ஆமா, 1 லட்சம் கொடுக்கணும்யா. 2 வேணும், அப்பதான் பேசுவாங்களா? இல்லன்னா பேச மாட்டாங்க. சிங்கார வேலைன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, அவர் என்ன சிங்கார வேலைன்னா சிங்கார வேலை தானே. அப்படியே ஊட இருக்க மாமா பேச மாட்டானோ? இந்த மாமாவா? அந்த அந்த மாமா பேசாது. அப்ப அதே போன்று அக்கா தங்கையர்கள் 8 பேரும் ஆண்டவன் சிவபெருமாளையே எண்ணி, ஆண்டவா பகவானே பரம்பொருளே, உங்கள் அருளால் எங்களுக்கு லிங்க வர வேணும். அம்மா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சல்லவா. இங்க இவ்வளவு பெரிய வரம் கேட்கல, இந்த வரத்தை உங்களால் வச்சு கையாள முடியுமா? முடியுமா? நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தா போதும். இப்படி ஒரு வரம் வேணும்னா உங்களுக்கு 51 ஆண்டு கால அழிவில்லாமல் வாழ்ந்து வருவீர்கள். 51ஆம் வருஷத்திலே அகம்பாதம் உண்டாகி நீங்கள் 8 பேரும் ஆணவத்தால் அழிந்து போவீர்கள். பெருமாளே, சாதாரண மானிட மனுக்களுக்கு 110 வயசு, 120 வயசு உழைக்கலாமா? எங்களுக்கு மட்டும் ஏன் 50 ஆண்டு காலம்? அம்மா, மானிட மனுக்களுக்கு அமைதியான குணம் உண்டு, சாத்திய புத்தி உண்டு. அந்த காலத்துல சாவே கிடையாது. 300-400 ஆண்டு காலம் பூமியிலே வாழ்ந்தார்கள். 300-400 ஆண்டு காலம் வாழ்ந்து சாவே இல்லாத போது அவங்களுக்குன்னே ஒரு வீடு வாசலை கட்டுவாங்க. கண்டிப்பா. எப்படி கட்டுவாங்க? மாடாக்குழி போட்டு கட்டுவாங்க. வீடு கட்டும் போது ஒரு மாடாக்குழி போடுவாங்க. அந்த மாடாக்குழிக்குள்ள வீட்டுக்கு வாரா பாருங்க ஒரு மாவாட்டி, மருமவா, புண்ணியவாட்டி, மருமவா. அந்த வீடு வாசல வெள்ளி செவ்வாய்க்கு மொழிவி கழுவுவாங்க. வெள்ளி செவ்வாய்க்கு தான் மொழிவி கழுவுவாங்க. அப்ப வெள்ளி செவ்வாய்க்கு மொழிவி கழுவும் போது இந்த மாமே மாமியாளுக்கு 400 வயசு ஆயிடுதுன்னா கண்ணும் தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, வயிறும் பசிக்காது. அவங்களை வெளியில போங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாமே மாமியால அப்படியே தூக்கி அந்த மாடாக்குழிக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. வீடு வாசல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த மாமே மாமியால கீழே இறக்கி விட்டுருவாங்க. இப்ப உள்ள மருமவா மாமே மாமியால அப்படி தூக்கி வைப்பாளா மாடாக்குழிக்குள்ள? மொத்தமா திணிச்சு ஒரே சாந்த போட்டு காங்கிரீட்ட போட்டு மண்ணை குடைச்சு பூசிடுவா. திறக்க முடியாத அளவுல வச்சிருவாங்க. ஆமா, இப்ப உள்ள மாமியாலும் மாமனையும் போட்டு பூசிடுவா. ஆமா, வேற என்ன பாத்துக்கிட்டா இருப்பாளுங்க. இப்ப உள்ள அப்ப நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சிணைகள் இருந்தது. அதனால ஆயுளும் நீடிச்சது. கண்டிப்பா. நீங்க 8 பேரும் காளி அம்சமாக பிறந்தவர்கள். உங்களுக்கு வர வேணுமா வேண்டாமா? கொடுக்க வரத வேண்டாம். நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தா போதும். 4 நாள் வாழ்ந்து கொடுக்கிற வரத்தை ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? என்ற அக்காதங்க 8 பேர்களுமாக வரங்களை பெற்றார்கள். வரங்களை பெற்று அம்மா தங்கைமார்களே, நாமளோ கன்னி பிள்ளைகள் அல்லவா? நாமளுக்கு ஆண்கள் வரக்கூடாது, ஆண் வாட அடிக்க கூடாது. அப்படி ஆண்களே வராத ஒரு இடம் எந்த இடம்? ஆம்பளை வராத இடம் எந்த இடம் இருக்கு? ஆம்பளை வராத இடம் எந்த இடம் இருக்கு? எந்த இடத்துக்கு போகலாம்? முப்பரங்கோட்டைக்கு தான் போக மாட்டாங்களோ? அது முப்பரங்கோட்டையில் ஆள் நிறைய இருக்கும். அது உக்கரங்கோட்டை. இது திரிபுர காண்டவா வனம் என்று அழைக்கும் முப்பரங்கோட்டை. அந்த முப்பரங்கோட்டையிலே கோட்டை போட வேண்டும் என்று அக்கதங்க 8 பேரும் அக்கதங்க 8 பேரும் மண்ணால கோட்டை போட்டா மழை பெய்த கரையும் என்று கல்லால கோட்டை போட்டா கரிமருதுக்காக வென்று ஈயத்தால் கோட்டை போட்டா இலகை விடும் என்று சொல்லி தங்கத்தாலே கோட்டை போட்டா மணலுக்கு ஆகாதென்று மரத்தால் கோட்டை போட்டா வந்து தும்பி அடையும் என்று காஞ்சிபுரஞ்சங்கள் வாங்கி காஞ்சிபுரம் அவ
மேடைகளா இரண்டாம் நல்ல படித்தளமா இருந்தாடும் மேடைகளா மூன்றாம் படித்தளமா முத்து வைத்த மேடைகளாமே நாலாம் படித்தளமா நடந்தாடும் மேடைகளாமே ஐந்தாம் நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா ஆறாம் நல்ல படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் ஏழாம் நல்ல படித்தளமா இளைப்பாறும் மண்டபங்கள் எட்டாம் படித்தளமா குட்டார சாவடி அங்கு ஒன்பதாம் படித்தளமா வாழப்பூ சாவடி ஐயப்பத்தாம் படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா பல்லாக்கு சாவடியா கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டம் கட்டி